finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ் அண்ட் வெல்கம் டு TNPL 2024 ரிவ்யூஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ மேட்ச் 27ஓட ரிவ்யூ தான். பிட்வீன் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வர்சஸ் மதுரை பேந்தர்ஸ் மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல சைச்சம் மதுரை பேந்தர்ஸ் வந்து 9 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. அவங்க ஆல்ரெடி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் தான், பட் ஸ்டில் இந்த ஒரு விக்டரி வந்து ஒரு ஆறுதல் விக்டரி அவங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கும். ஏன்னா டாப் 4ல இருக்கிற டீம் வந்து பீட் பண்ணிருக்காங்க. ஸோ சம்திங் டு செரிஷ் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். சேப்பாக் பொறுத்த வரைக்கும் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க, ஏன்னா அவங்க நல்ல பொசிஷன்ல இருந்தாங்க டாப் 2ல ஃபினிஷ் பண்றதுக்கு. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச் தோத்ததுனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா 3rd பொசிஷன் போயிட்டாங்க. ஸோ அவங்களால குவாலிஃபயர் 1 விளையாட முடியல. இது கண்டிப்பா அவங்க கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க, புரியுதா உங்களுக்கு? ஏன்னா டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க, நல்ல ஒரு பேட்டிங் லைனப், நல்ல பேட்டிங் பிச். டெஃபினட்டா 191 போஸ்ட் பண்ணாங்க பாத்தீங்களா மதுரை பேந்தர்ஸ். அதை இவங்களோட பேட்டிங் எபிலிட்டியை பார்க்கும்போது கண்டிப்பா சேஸ் பண்ற எபிலிட்டி இருக்கு. பட் மதுரை பேந்தர்ஸ் கிரிட்டிக்கல் டைம்ல விக்கெட்ஸ் எடுத்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க தான் சொல்ல முடியும். ஸோ ஒன்ஸ் அகைன் ஓவரால் மேட்ச் ரிவ்யூ பார்த்தோம்னா சேப்பாக் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க அண்ட் சைச்சம் மதுரை பேந்தர்ஸ் 191 for 4 in 20 overs. சூப்பர் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஸோ டாப் ஸ்கோரர் லோகேஸ்வர், அதாவது மினி பாக்கெட் டைனமைட்னு சொல்லலாம். ஆள் பார்க்கறதுக்கு தான் குள்ளமா இருப்பாரு, ஆனால் அடிக்கிற 6 எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயோ போய் விடும். அதாவது 3வது 50 இந்த பர்டிகுலர் மேட்ச்ல சூப்பர் நாட் 55 நல்லா சூப்பரா விளாடினாரு. அவரோட டைமிங்லாம் செம்மையா இருந்தது. பிக் ஷாட்ஸ் ஆட போனாலே அவர் டைமிங் யூஸ் பண்ணி தான் விளையாடுவாரு. சச் அ டேலண்டட் பிளேயர்னு கண்டிப்பா சொல்லி ஆகணும். அண்ட் அட் சேம் டைம் அவங்களோட டாப் 4 பேட்ஸ்மேன்ஸுமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. இதுதான் ஆக்சுவலா அவங்க ப்ரீவியஸ் மேட்சஸ்ல பண்ணிருக்கணும். அது பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினட்டா இன்னைக்கு ஒரு டாப் 4குள்ள போற எபிலிட்டி இந்த டீமுக்கு இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி அதை பண்ணல. பட் இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா கேப்டன் ஹரி நிஷாந்த் அண்ட் கௌஷிக், சரவணகுமார், அட் த சேம் டைம் கீழே வந்து பாத்தீங்கன்னா சரவணகுமார்ல ஒரு சரவணன் நினைக்கிறேன் அவரோட பேரு, அண்ட் டவுன் ஆர்டர் வந்த சத்துர்வேத், இவங்க எல்லாருமே சூப்பரா ஒரு கேமியா விளையாடி 191 போஸ்ட் பண்ண முடிஞ்சது அவங்களால. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க ப்ரீவியஸா விளையாடி இருக்கணும், ஆனா அவங்க பண்ணல. பட் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இன்னொரு பக்கம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் போலிங் எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு அபரஜித் 4 overs 23 runs 1 wicket எக்கனாமிக்கலாவும் போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாரு. மற்றபடி எல்லா போலர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க, ஒரு மாதிரி ரொம்ப ரஸ்டியா இருந்தாங்க. தே ஷுட் ஹவ் அண்டர்ஸ்டாண்ட் டாப் 4ல அவங்க ஆல்ரெடி குவாலிஃபை ஆயிருக்கலாம். பட் ஆனால் அந்த டாப் 2ல வருது ஆல்வேஸ் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். குவாலிஃபயர் 1ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச் விளையாடலாம், வின் பண்ணா டைரக்ட் ஃபைனல், தோத்துட்டா இன்னொரு மேட்ச் இருக்கு. ஸோ இப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லெத்தர்ஜிக்கா இருந்துட்டாங்க. அந்த மாதிரி தான் தோணுச்சு ஆக்சுவலா சேப்பாக் சூப்பர் கில்லிஸோட போலிங் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது. இன்னும் கொஞ்சம் பெட்டரா போட்டிருக்கலாம், இன்னும் ஒரு 10-12 ரன்ஸ் அவங்க கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கலாம். அங்க எங்க கொஞ்சம் ஃபீல்டிங்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரஸ்டியா இருந்தது. பிட் ஆஃப் டிசப்பாயிண்டிங் போலிங் அண்ட் ஃபீல்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா தேர் த டாப் டீம்ஸ் இந்த பர்டிகுலர் எடிஷன்ல. அண்ட் இந்த பர்டிகுலர் 192 டார்கெட்டை சேஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஜெகதீசன் earlier அவுட் ஆயிட்டாரு. இட்ஸ் a big blow தான், எந்த டவுட்டுமே இல்ல. பட் அட் த சேம் டைம் சந்தோஷ் மிடில் ஆர்டர்ல பிரதோஷ் போல் சூப்பரா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஒரு 2 பேர் விளையாடுறத பார்க்கும்போது மேபி சேப்பாக் கிட்ட கொண்டு வந்துருவாங்க. அண்ட் லோவர் ஆர்டர்ல அவங்க கிட்ட ஹிட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வின் பண்ணி கொடுத்துருவாங்கன்ற மாதிரி தான் நான் நினைச்சேன். பட் செட் பேட்ஸ்மேன் சந்தோஷ் நல்லா விளையாண்டார் ஃபார் 48, பிரதோஷ் போல் நல்லா ஒரு 50 போட்டாரு. 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆனோடனே தேவர் அண்டர் ட்ரபிள். இன்ஃபேக்ட் சந்தோஷ் அவுட் ஆனோடனே பாத்தீங்கன்னா இமிடியேட்டா 2 wickets போக ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆரம்பிச்சிட்டாங்க தான் சொல்ல முடியும். அபிஷேக் தன்வர் ஒரு மணிக்கு ஒரு 4-6 ஒன்று அடிச்சாரு. ஸோ எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை, அபிஷேக் தன்வர் வந்து நல்ல ஒரு ஹார்ட் ஹீட்டர். ஸோ கிட்டத்தட்ட 18 balls 35 தாங்க, கையில தாங்க இருந்தது, ரீச்ல தான் இருந்தது. அண்ட் லாஸ்டா கூட அஸ்வின் கிறிஸ்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ஒரு 6 அடிச்சு கொஞ்சம் கேம் இன்ட்ரெஸ்டா தான் எடுத்துட்டு வருவாரு. அண்ட் இந்த மேட்ச்ல சதீஷ்க்கு வாய்ப்புகள் கிடைச்சது, அவரும் ரொம்ப ரஸ்டியா விளையாடுறாரு. இந்த வருஷம் இந்த வே சதீஷ் விளையாடுறத பார்க்கும்போதுல சார் நீங்க ரிட்டையரே ஆயிடுங்க சார். ஒரு காலத்துல நீங்க வந்து தமிழ்நாடுக்காக நல்லா அடிச்சு விளையாடுவீங்க 2020 கிரிக்கெட், இப்ப என்ன இப்படி விளையாடுறீங்க, பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. ஏன்னா எனிவேஸ் அவரும் ஒரு லேப் ஷாட்லாம் ஆடி ஒரு பவுண்டரிலாம் அடிச்சு ஓகே வின் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டாங்க தான் சொல்ல முடியும். ஆக்சுவலி மதுரை பேந்தர்ஸ்க்கு கண்டிப்பா நம்ம கிரெடிட் கொடுத்தாகணும். அவங்க போலர்ஸ் ஆக்சுவலா நல்லா போட்டாங்க, ஒரு மாதிரி எஃபெக்டிவா போட்டாங்க. ஸோ தட் இஸ் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், புரியுதா உங்களுக்கு? கார்த்திக் அந்த போலர் நல்லா போட்டு 3 wickets எடுத்தாரு. ஸோ அஜய் கிருஷ்ணா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா ஒரு ஓவர்ல இருந்தாலும் பாத்தீங்கன்னா 2 இம்பார்ட்டன்ட் விக்கெட் எடுத்தாரு. ஸோ மதுரை பேந்தர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொஃபஷனலா விளையாடுனாங்க இந்த மேட்ச். ஸோ கண்டிப்பா அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு மற்ற மேட்சஸ்ல கொஞ்சம் ஒரு 2 மேட்ச்ல நம்ம எஃபர்ட் போட்டிருந்தாலும் ஒரு 4 பாயிண்ட் எடுத்திருந்தோம்னா குவாலிஃபயருக்கு போயிருக்கலாமே, ஐ மீன் பிளே ஆஃபுக்கு போயிருக்கலாமேன்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. தட் இஸ் வாட் இஸ் கிரிக்கெட். என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோல்வியில இருந்து தான் நீங்க சில விஷயங்களை கத்துப்பீங்க. ஸோ அதுதான் வந்து மதுரை பேந்தர்ஸ் இந்த வருஷம் கத்துருப்பாங்க. சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் டெஃபினட்டா டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. டாப் 2ல ஃபினிஷ் பண்ண வேண்டிய அருமையான ஆப்பர்ச்சுனிட்டியா கோட்டா விட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்கன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.